சீனு மாயா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சாருவோட சாவுக்கு காரணம் மகாலிங்கம் தாங்கிறத கோர்ட் நிரூபணமாயிடுச்சு. முத்துச்செல்வன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு இத்தனைக்கும் காரணம் மகாலிங்கம் தான். மகாலிங்கம் ரகுராமோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பொண்ணுங்க அந்த வீட்டில் இருக்க சொல்லி சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருக்கலாம், அதனால எனக்கும் ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேராசையில தான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு கோர்ட் நிரூபிச்சிட்டாங்க. சாருவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு நினைச்ச ரகுராம் மேலேயே இப்படி ஒரு குற்றத்தை திருப்பி விட்டுருக்காரு மகாலிங்கம். கொலை பாதகத்தை செஞ்சது மட்டும் இல்லாம ரகுராம் மேல பழைய தூக்கி போட்டதுக்காகவும் மகாலிங்கம் கொலை செஞ்சதுக்காகவும் தான் பொண்ணுகே இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனால அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்துட்றாங்க கோர்ட்ல. மகாலிங்கத்துக்கு உதவியா இருந்த அதிகாரிங்க 2 பேர்த்துக்கும் 6 மாசம் ஜெயில் தண்டனையும் 6 மாசம் அவங்க பதவியிலிருந்து நீக்கிடுறாங்க. ரகுராம் சீனு 2 பேரும் எந்த குற்றமும் பண்ணல, அவங்க 2 பேரும் நிரபராதின்னு கோர்ட் தீர்ப்பு வழங்குறாங்க. ரகுராம் வழக்குல நேர்மையா வாதாடிட்டு இருக்கிற அபிமன்யு 2வது முத்துச்செல்வம் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 அதிகாரிகளுக்குமே கோர்ட் நீதிபதி அவங்கள பாராட்டுறாங்க. ரகுராமுடைய வழக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ரகுராம் குடும்பத்துல அத்தனை பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரகுராம் சீனு 2 பேரும் கோர்ட்ல இருந்து விடுதலையாகி வெளியில வராங்க. போலீஸ் அதிகாரி முத்துச்செல்வம் வெளியில வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஜானகியம்மா போய் நன்றி சொல்றாங்க. ஐயா, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வராது, உண்மையா கண்டுபிடிக்கவும் முடியாது, உண்மை என்னன்னே தெரியாம என் குடும்பமே நாசமாயிருக்கும், நீங்க நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்து உண்மையை கண்டுபிடிச்சு என் புருஷனை நிரபராதி நிரூபிச்சிங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க. இதா பாருங்கம்மா, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். போலீஸ் எல்லாரும் மக்களுக்காகத்தான் பாடுபடுவோம். சில போலீஸ்கள் செய்கிற தவறுகளால தான் எல்லா போலீஸையும் எல்லாருமே எதிராக பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நேர்மை எங்கேயோ அங்கே தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் முடிவுக்கு வர்றதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, உங்களுக்காகவே இது வாதாடினாரு வக்கீலும் காரணம் தான் அப்படிங்கிறாங்க. வக்கீலை பாராட்டுறாங்க. வக்கீலுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மகாலிங்கத்தை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வந்ததும் ரகுராம மறைக்கிறாங்க. டே ரகுராம், என் பொண்ணோட சாவுக்கு காரணம் நீ தாண்டா, நீயும் ஒரு காரணங்கிறாங்க. இவன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செஞ்சான், ஆனால் அதையெல்லாம் நினச்சி பார்க்குறேன்னா பாம்புக்கு பால் வத்தாலும் அதை கொத்தத்தான் செய்யும், அதனோட குணம் அதை விட்டு எங்கே போகும் அப்படின்னு மணிவண்ணன் பேசவும் மகாலிங்கம் முறைச்சிட்டு போகிறாங்க. ஊருக்காரங்க எல்லாருமே வந்து ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, ஊருக்குள்ள எவனும் எங்கேயோ காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எதிராக பேசிட்டானுங்க, அதை பேச்ச நாங்களும் நம்பிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, இனிமேல் காலகாலத்துக்கும் நீங்கள் தான் ஏன் ஊருக்கு தலைவருங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, உண்மை என்றைக்குமே சாகாது, ஊருக்காக நான் எப்பவும் உண்மையாக தான் இருப்பேன், அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரகுராம். ரகுராமுக்கு மாலை வரவேற்பெல்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்துகிறாங்க. ஐயா, இப்படியே வீட்டுக்கு போகாமல் நம்ம கோயிலுக்கு போய் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு பரிவட்டம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. அவங்க சொல்கிறது சரிதான், கோயிலுக்கு போய் சாருவோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு ஜானகியம்மா கேட்டதுக்கப்புறம் ரகுராம் சரின்ட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு போயிருக்காங்க. ரகுராம் சீனு 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. போனதும் குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜானகியம்மா சொல்கிறாங்க, சாருவோட ஆத்மா சாந்தி அடையிருக்கு, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுக்கலாங்கிறாங்க. சரி ஜானகி, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை வர வச்சு சாருவுக்கான ஆத்மா சாந்தி அடையிறதுக்கான பூஜையை செய்கிறாங்க. காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கோயிலுக்குள்ள வராங்க. அப்போ ஊருக்காரங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. ரகுராம் ஐயா அவர்ல எந்த தப்பும் இல்லை நிரூபிச்சுட்டு தான் இப்போ ஊருக்குள்ள வந்திருக்காங்க. நெருப்புல இட்ட தங்க மாதிரி மாசுபடாத ஒரு மனுஷனா வந்து நிக்கிறாரு. தான் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு தன்னையே நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு. ஐயா தான் எப்பவுமே ஊருக்கு தலைவராகவும் இருப்பாங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாதுன்னு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி அபிஷேகமும் பண்ணி பரிவட்டத்தை கொண்டு வந்து ஐயாவுக்கு கட்டுங்கிறாங்க. பரிவட்டம் கட்டினதும் வில்வ மரத்தை ஒன்று நட சொல்றாங்க. அது எதுக்குன்னு கேட்குறாங்க ரகுராம். சாரு பொண்ணு இங்க வளர்ந்துருக்குது, அதே மாதிரி அந்த மரமும் வளர வளர அந்த பொண்ணோட ஆசையும் வளரும், அந்த பொண்ணோட ஆத்மாவும் திருப்தி அடையும். ரகுராம் கையால் வில்வ மரம் ஒன்று நட்டு வைக்கிறாங்க. நட்டு முடிச்சதுமே அங்கே பஞ்சாயத்தில் உட்காரக்கான அந்த சேர் எடுத்து போட்டிருக்காங்க. ஐயா, நீங்கள் இல்லாமல் கொஞ்ச நாளாக ஊருக்குள்ளே எந்த நியாயமே சரியான தீர்ப்பு வழங்கலை, நீங்கள் வச்ச மரம் வளர வளர உங்கள் குடும்பம் வெற்றி ஆகும், அந்த ஆத்மாவோட மனசும் சாந்தி அடையும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் செய்யும், உங்கள் குடும்பத்துலேயும் எல்லாம் நல்லதே நடக்குங்கிறாங்க. ஓ, இவ்வளவு விசேஷம் இருக்கா, சரி இந்த மரத்தை நட்டுறலாம் அப்படின்னு ரகுராம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விருச்சிக மரத்தை நடுறாங்க. ஐயா, நீங்க இல்லாம பஞ்சாயத்து சரியாவே நடக்கல, நீங்க உட்கார வேண்டிய சேர்ல யாரு உட்கார்ந்தாலும் அதுக்கான தீர்ப்பும் கிடைக்கல, இப்ப நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து கரெக்டான தீர்ப்பு வழங்கணும், பஞ்சாயத்து நாங்க அதைத்தான் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிறோங்கிறாங்க. ரகுராம் பஞ்சாயத்து சேர்ல வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி என்னோட ஆசை நிறைவேறாம போச்சு, ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம், அவளோட ஆசை நிறைவேறணும்னு நான் நினைச்சேன், அவளோட ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இதனால நான் ஜெயிலுக்கு போனேன், பல கஷ்டங்களும் பட்டு தாண்டி வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, ஆனால் நீங்கள் இத்தனையும் தாண்டி என் மேலே அன்பு மரியாதை காட்டினதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜானகி அம்மா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னப்பா ரகு, இன்னமும் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்லைங்கிறாங்க பாட்டி. எல்லா பிரச்சனைகள் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க. ஆமாம், சீனு மாயா தனா இவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் என் காதில் ஏறல, ஆனால் சாரு சொன்னா, சாரு என்னோட வாழ்க்கையே பறிப்போச்சு, சீனுவால என்னோட வாழ்க்கை தொலைஞ்சதுன்னு சொல்லி அழுதா,
அதுக்கு காரணம் பத்மா கட்டின அந்த விவாகரத்து பத்திரம். சொல்லு பத்மா, அந்த விவாகரத்து பத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சது? சீன மாயா 2 பேரும் எதனால விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க? உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? இப்படி தோண்டி துருவி கேட்குறாங்க ரகுராம். இதுக்கெல்லாம் விட சொல்றாங்க பத்மா. அண்ணே, சாருவையும் சீனுவையும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும், சீனுவோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைச்சு தான் நான் அந்த விவாகரத்து பத்திரத்தை காட்டிட்டேன். அப்படி சொன்னா தான் நீங்க நம்புவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. மகாலிங்கமே இவ்வளோ பெரிய உள்ளாலா இருந்துகிட்டு சதி பண்ணுவார்னு நான் தெரிஞ்சு சாருவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பத்மா அழுகுறாங்க. அழுது நடிக்கிறதெல்லாம் போதும் பத்மா, நிறுத்து. மாயா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா, அவளையே என்ன சந்தேகப்பட வச்சுட்டீங்க. சீன மாயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ விளையாட்டு போல கையெழுத்து போட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஒரு நாள் வாழ்ந்ததில்ல. அப்படி இருக்கிற மாயாவை நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு மாயா முன்னாடியே பேசிட்டு இருக்கும்போது அப்போ மாயா ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாயா போய் பெட்டியும் கைமா வந்து நிக்கிறத பார்த்ததும், என்ன மாயா, என்ன பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, ஊருக்கு இது போயிட்டு வரியாங்கிறாங்க. தானா பிடிக்காத இந்த வீட்டில் இனிமே நான் இருக்க விரும்பல. அவங்க பையனுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி சீனுவோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். சீனுவும் நானும் சேர்ந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். சீனு, நீ விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு, நான் என் ஊருக்கே போறேங்கிறாங்க மாயா. இதை கேட்டதும் ரகுராம், ஜானகி எல்லாத்தோட மனசும் பதறி போயிடுது. ஐயோ மாயா, நீ என்ன இப்படி சொல்ற? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நான் அன்னைக்கு உன்னை தத்தெடுத்த, இன்னைக்கு மனசார சொல்றேன், தனா மட்டும் என் பொண்ணு இல்லை, நீயும் என்னோட பொண்ணு தான். நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. உண்மையா எங்க மேல அன்பு பாசம் இருந்தா நீ எங்களோட தான் இருக்கணும்னு ரகுராம் கேட்குறாங்க. ரகுராம் கேட்டதுக்கு அப்புறம் மாயா சில நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, பெரியப்பா உங்களுக்கு மகளா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விரிசல், எவ்வளவு பெருசா எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிருச்சு. அதனால நம்ம தள்ளி நின்னே அன்பையும் பாசத்தையும் காட்டுறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மாயா. மாயா, அதெல்லாம் சரி, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை விட்டு ஏன் நீ பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னு சீனு கேட்குறாங்க. இல்ல சீனு, உங்க அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது பிடிக்கல. எவ்வளவோ அசிங்கத்தையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். இருந்தாலும் சாரு உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட அவளோட நிரந்தரமான பிரிவை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. நான் இங்க இருந்தா எனக்கு சாருவோட ஞாபகம் தான் வரும். அவளோட வாழ்க்கையை தட்டி பறிச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி சீனு, நீ இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ தொடங்கு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன்ட்டு போறேன். மணிவண்ணன் போய் தடுத்து நிறுத்துறாங்க. இதை பாருமா மாயா, நீ வந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் நான் என் மகளுக்கு மகளாகவும் மருமகளாகவும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நீ என் பையன் சீனு கூட சேர்ந்து வாழ்றதா சரின்னு கேட்குறாங்க. மாமா, என்னை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட சீனு புரிஞ்சுக்கல. இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே நீங்க என் மேல வச்சிருந்த பாசம், அன்பு, இது எல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இன்னை வரைக்கும் ஒரு துளி மாறாம நீங்க இருக்கீங்க மாமா. என்னைக்கும் நான் உங்களுக்கு நன்றி விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மாயா. அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் என் மகனும் சேர்ந்து வாழணுங்கிறதா என்னோட விருப்பம். நான் என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருப்பேனா? இதை பார் மாயா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ என் மகனோட தான் சேர்ந்து வாழணும். அதுதான் எங்களோட விருப்பம், திருப்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணிவண்ணன். சிவராமனும் ஓடி வந்து, இதை பார் மாயா, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. எக்காரணத்தை கொண்டும் நீ எங்கேயும் போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீ போனா எல்லாருமே உன் பின்னாடி நாங்க வந்துருவோங்கிறாங்க சிவராமன். இதை கேட்ட அன்புக்கு பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நிக்கிற மாயா சீனு கூட சேர்ந்து வாழ்றேன்னு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜானகி ரகுராம் 2 பேருமே மாயாவை இனிமே எப்பவும் பிரிய மாட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.